மீட்பு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய அன்பு பிரசனங்களை தொடுவதாக. சங்கீத புஸ்தகம் 85 சங்கீதம் 6வது வசனம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து இருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற வார்த்தை இது. ஆமாம், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து இருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. எத்தனையோ பேர் மீண்டும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஆவலா தாகமாக ஏக்கமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எப்படியாவது ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, எப்படியாவது என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும், எப்படியாவது ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும் அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிற எத்தனையோ பேர் இந்த நாள் இருக்கிறாங்க. எத்தனையோ ஊழியர்கள் தன்னுடைய சபையில் ஆத்துமாக்கள் நிறைவாக வரணும் ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா என்று மன்றாடுகிற எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். நிறைய சபைகளில் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் யாரும் கலந்துக்க மாட்டாங்க. வேலை இருக்குதுன்னு சொல்லி விட்டுடுவாங்க, எங்கேயாவது போயிடுவாங்க. ஆனால் யாராவது ஸ்பெஷல் ஊழியக்கார் வராங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி லீவ் போட்டு கூட அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கலந்துக்குவாங்க. ஆனால் அவங்க சொந்த சபையில் லீவே இருந்தாலும் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கலந்துக்க மாட்டாங்க. வீட்டிலேருந்து ஃபாஸ்டிங் போட்டுக்கிறேன்னு வீட்டிலேருந்து ப்ரேயர் பண்ணிக்குவாங்க. வீட்டிலேருந்து எத்தனை நாள் வேணால் ஃபாஸ்டிங் போட்டுக்குவாங்க. ஆனால் ஆலயத்தில் வந்து ஃபாஸ்டிங் போடுறதுல அது எவ்வளோ பெரிய ஒரு மகிமை இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, அதிசயம் இருக்கிறது என்பதை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கின்றது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருவார் பிளெஸ்ஸிங்ஸை. நிறைய பேர் எனக்கு தெரியும். பல ஆண்டுகளுக்குமாக ஒரு சகோதரியை நான் ஊழியர் நிமித்தமாக ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தபோது அங்கே சந்தித்தேன். அங்கே சகோதரியை கொடுத்து அந்த பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னார். பாஸ்டர், எங்கள் வீட்டில் கூட யாரும் காலையில் எழுந்து ஆலயத்தை க்ளீன் பண்ண மாட்டாங்க, என் மனைவியும் என் பிள்ளைங்களும் க்ளீன் பண்ண மாட்டாங்க, எனக்கு வேண்டப்பட்ட என்னுடைய உறவுகள் கூட இந்த இடத்துல சர்ச்சுக்கு வரவங்க இருக்காங்க, யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த சகோதரி அவங்க ஆலயத்தை மேலே ரொம்ப பரிதாபப்பட்டு பாசம் வச்சு அந்த பக்கத்தில் ஆலயத்தை சுற்றி எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க, செடிகளை க்ளீன் பண்ணுவாங்க, ஆலயத்தை நல்லா தண்ணி போட்டு துடைப்பாங்க, உற்சாகமாக செஞ்சிட்ருப்பாங்க பிரதர். ஆனால் நான் ஒரு நாளும் நம்ம சபையிலுக்கு இங்கே ஒருத்தரும் இப்படி பண்ண மாட்டேங்கிறாங்களேன்றத நான் ரொம்ப ஏக்கத்தோடு இருந்தேன். ஒரு நாளாவது யாராவது நம்ம ஆட்கள் இப்படி பண்ணுவாங்களே, பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினச்சது இருந்தது பாஸ்டர். ஆனால் இந்த சகோதரி கண்டினியூவாக பண்ணிட்டே இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் வந்திருக்கு, நல்ல வரன் வந்திருக்கு. ஆக்சுவலி அந்த வரன் என் பிள்ளைக்காக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆண்டவர்கிட்ட மண்டாட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், என் ஆலயத்தை சுத்தபத்தமாக வச்சிருக்கிற இந்த மகளுக்கு தான் அந்த வரன் நீ கொடுக்கணும்னு சொன்னார். அதனால் அந்த வரனை அந்த பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னார். இப்போ எப்படி இருக்குது கண்டிஷன்னு? அவங்க வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க, நல்லபடியாக நடக்குது பாஸ்டர். அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு முன்பு கேட்கும்போது அவங்க செஞ்சிட்டு இருந்த அந்த வேலையை போன சபையிலையும் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்களாம் பாஸ்டர். சிலருக்கு தான் அப்படி இருக்குது பாஸ்டர். ஆனால் இன்னமும் என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கவே இல்லை பாஸ்டர். எனக்கு பிரியமானவர்களே, ஏன் உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து இருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. நிறைய பேர் ஒரு ஏக்கத்தோட தாகத்தோடு இருக்கிறாங்க. அற்புதங்களை பெறணும், அதிசயங்களை பெறணும்னு நினைக்கிறாங்க. அந்த சுத்தம் பண்ணுகிற விஷயங்கள் உள்ளத்திலிருந்து வர வேண்டும், உள்ளான மனசுலேருந்து உள்ளாந்த வரணும். அதில் மிகப்பெரிய ஒரு ஆசுதங்கள் இருக்கிறது. அதனால் நீங்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபிச்சிட்ருக்கீங்களோ கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். பாருங்களேன், ஆலயத்தில் இன்றைக்கி ஃபாஸ்டிங் பீரியட் நடத்துனாங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க நிறைய மொபைலில் பார்ப்பாங்க, நிறைய ஊழியர்களோட மெசேஜை கேட்பாங்க. ஆனால் வசனத்தை உட்காந்து வாசிக்கணும், பைபிளை வரைக்கணும், அதை படிக்கணும், அதன்படி நடக்கணுன்ற மைண்டு யாருக்கும் இருக்க மாட்டேங்குது. நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று கேட்டால் எப்படி கர்த்தர் செய்வார்? மனம் திரும்புதல் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்கள் வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிஸ்னஸை சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க, உங்கள் ஹார்ட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. எல்லா விஷயங்களையும் அந்த வார்த்தையில் நாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து இருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்ற வார்த்தையின் பிரகாரமாய் எஸ்அப்பா ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவரே,
இந்த நாள் இந்த வார்த்தை மூலமாக நிறைய பேருக்கு மனம் திரும்புதலை தாங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பான்ட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.